செய்யலாங்கிறீங்க. இதுலயோ அதிகாரத்திலேயோ ஆட்சியிலையோ அவங்க இல்லாம பின்புலங்கள் தானே இருக்காங்க. அப்ப எப்படி அவங்களால செய்ய முடியும்? இல்லை, அவங்க தான் இப்போ பிரச்சாரத்தில் முன்னெடுத்து சொல்கிறாங்க எனக்கு ஆட்சி நிர்வாகம் எல்லாம் தெரியும்னு. இப்போ எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இங்கே எம்எல்ஏ இருக்கிறவங்க எங்கள் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும். அவர்களிடத்தில் எப்படி அதிகாரம் மையம் கொண்டிருந்தது என்பது எங்களுக்கு தெரியும். அந்த அதிகாரத்தை அவர்களுடைய இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டார்களே தவிர அவர்களை நம்பிய இந்த மக்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள், கரம் தூக்கி விடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அது இந்த மக்களுக்கு யார் வேண்டுமானாலும் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும். அவர்களால் பலனடைந்தவர்கள், அவர்களால் வாழ்வு பெற்றவர்கள், அவர்களால் உதவி பெற்றவர்கள், அவர்களால் சேவை பெற்றவர்கள், அவர்களால் வாழ்வு மலர்ந்தவர்கள் என்று யாராவது பட்டியலிட்டு சொன்னால் அதை நான் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைச்சதுக்கு காரணம் சசிகலா தான் அப்படிங்கிறது. இல்லை, இங்கே இருக்கிற பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள், நான் உள்பட, இங்கே இருக்கிற மாணிக்க உள்பட பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு ஆதரவு கொடுத்ததுனால தான் அங்கே சபாநாயகர் நம்பிக்கை தீர்மானம், அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் நிறைவேற்றினா தான் ஆட்சி அமைக்க முடியும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மனதார எடப்பாடியாரை முதலமைச்சராக அம்மாவருடைய மறு வடிவமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அங்கே நாம் 4.5 ஆண்டு காலம் புனித ஆட்சியை புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்கள் கொடுக்க முடிந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். இல்லை, யார் இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒற்றுமையோடு வலிமையோடு இப்போது சரியான பாதையிலே, வெற்றி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது 2026. ஏன்னா இத்தனை பேருமே எல்லாருமே யாரை தாக்குறாங்க, எல்லாருமே எதை விவாதிக்கிறாங்க, எல்லாமே யாரை பற்றி பேசுகிறாங்க, எடப்பாடியாரை தான் பேசுகிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் பேசுகிறாங்க. ஏன்னா இது ஒரு மக்கள் இயக்கம். இந்த மக்கள் இயக்கத்தில் ஏதேனும் பின்னடைவை ஏற்படுத்தி விடலாமா என்று பகல் கனவு காண்கிறவர்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்காது என்பதுதான் எங்களுடைய கருத்து. எடப்பாடி வேண்டாம்னு சொல்லல, எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வாங்கன்னு சொல்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டத்திட்ட விதிகளின்படி பொதுக்குழு தான் அதிகார மையம். அதிகாரம் படைத்திருக்கிற அந்த பொதுக்குழு நம்முடைய புரட்சித் தமிழர் எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தார். தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது, நீதிமன்றமும் அறிவித்தது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு பொதுச் செயலாளராக இங்கே புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அம்மாவுடைய திருக்கோயிலுக்கு வருகிற போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது 51 சமத்துவ சமுதாய திருமணத்தப்பா. இப்போ அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணுமா வேண்டாமா? தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பை மதிக்கணுமா வேண்டாமா? இப்போ நீங்கள் செய்கிற செயல் மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது பொதுச் செயலாளர் எடப்பாடியார்னு, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பொதுச் செயலாளர் எடப்பாடியார்னு. ஆனால் நீங்கள் கொடியை கட்டிட்டு பொதுச் செயலாளர்னு சொன்னால் இதை நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல், தேர்தல் ஆணையத்தை அவமதிக்கிற செயல், இந்த மக்களை அவமதிக்கிற செயல், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அவமதிக்கிற செயலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது.